இஎஸ்ஐல இருக்கக்கூடிய பல நன்மைகள்ல மிக முக்கியமான 6 நன்மைகள் பத்தி தாங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். முதல் 4 நன்மைகளை பத்தி பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோவா கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய 2 பலன்கள் பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய 5வது பெனிஃபிட் என்னன்னா ஊனமுற்றவர்களுக்கான நன்மைகள். வேலையில ஏற்பட்ட காயம் காரணமா ஒரு ஊழியர் சில இயலாமை நிலைக்கு ஆளானா அவங்க இந்த ஊனமுற்றவர்களுக்கான நலன்களை பெறலாம். இந்த இயலாமைங்கிறது தற்காலிகமாவோ அல்லது நிரந்தரமாவோ இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் தற்காலிக இயலாமைக்கான இழப்பீட்டு தொகையை பத்தி பார்த்தரலாம். இந்த தற்காலிக இயலாமை பொறுத்த அளவுல உங்களுக்கு வேலை நேரத்துல இருக்கும் போது கை கால்கள் முறிவு ஏற்பட்டிருந்தாலோ இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் காரணமா பிராக்சர் ஏற்பட்டு அது சரியாக 3 மாசம் அல்லது 6 மாசம் ஆகுங்கிற நிலைமையில உங்க உடல்நிலை சரியாகிற வரைக்கும் உங்க ஊதியத்திலிருந்து 90% வரைக்கும் நீங்க இழப்பீட்டு தொகையா மாதம் நீங்க வாங்கிக்கலாம். இதுல ஊழியர் தன்னோட பங்களிப்பு கொடுத்திருக்காதாங்கிறதுக்கான எந்தவித பேசிக் கிரைட்டீரியாவுமே கிடையாதுங்க. பேசிக் அட்டெண்டன்ஸும் கிடையாது. நீங்க ஒன்ஸ் வேலைக்கு சேர்ந்து இஎஸ்ஐல மெம்பரா இருந்தா மட்டுமே போதும் இந்த தொகையை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பெர்மனன்ட் டிசபிலிட்டி. இந்த நிரந்தர ஊனத்தை பொறுத்த வரையில இழப்பீட்டு தொகையானது காயத்தோட அளவை பொறுத்து மாறுபடும். மருத்துவ வாரியம் முதல்ல பணியாளரோட சம்பாதிக்கும் திறன் இழப்பு எவ்வளவுங்கிற அளவை ஃபர்ஸ்ட் நிர்ணயம் செய்வாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மாத இழப்பீட்டு வருமானம்ங்கிறது முடிவு செய்யப்படும். அடுத்து இந்த 5 அடிப்படை இஎஸ்ஐ பலன்களை தவிர ஒரு காப்பீடு செய்யக்கூடிய ஊழியர் பின்வரக்கூடிய இதர பலன்களையும் பெறலாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா இறுதி செலவுகள். ஒரு ஊழியர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறுதி சடங்குக்காக நீங்க 10,000 ரூபாய் இஎஸ்ஐ கிளைம் பண்ண முடியும். இரண்டாவதா இருக்கக்கூடியது தொழில் மற்றும் உடல் மறுவாழ்வு. இது பொதுவா நிரந்தர ஊனமுற்ற ஊழியர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஸ்கீம். அவங்களுடைய தொழில்சார் மற்றும் உடல் ரீதியான மறுவாழ்வு பெறுவதற்காக இந்த நன்மையை பெறலாம். மூணாவதா இருக்கக்கூடியது முதியோர் மருத்துவ பராமரிப்பு. ஒரு ஊழியர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த முதியோர் மருத்துவ பராமரிப்புங்கிறது வழங்கப்படும். நிரந்தர காயமடைஞ்சு வேலையை விட்டு வெளியேறும் நபர்களும் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரும் கூட இந்த ஸ்கீமின் கீழே நன்மையை பெற முடியுங்க. இதெல்லாம் தான் இஎஸ்ஐல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்கீம்ஸ். இப்போ உங்களுக்கு இஎஸ்ஐ பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரு போய் அணுகிறதுங்கிற சந்தேகம் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸோட அளவை பொறுத்து அதற்கான வீடியோவையும் இனிவரும் நாட்கள்ல கொடுக்க முயற்சி செய்யறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.